ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். இந்த சேனலோட முதல் வீடியோ அப்படிங்கிறதால இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷோட பேசிக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஆல்ஃபபெட்ஸ்னால் என்னது, அப்புறம் A to Z 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பப்பல்ஸ் என்ன அப்படின்னா என்னது, கான்சனன்ட் அப்படின்னா என்னது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் அப்படிங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். தமிழில் ஆல்ஃபபெட் அப்படிங்கிறத எழுத்துக்களோட வரிசை அல்லது எழுத்து மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்து மாலைனா மாலையில் பூ அடுத்தடுத்து வரிசையாக கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி ABCD அப்படின்ட்டு லைனாக அடுத்தடுத்து வரதை தான் மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதோட பொருள் பார்த்துடலாம். தமிழில் ஒரு மொழியை எழுதுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு நிலையான வரிசையில் அமைக்கப்பட்ட எழுத்துக்களின் தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அர்த்தம் என்னென்னா, ஒரு மொழியை எழுதுவதற்கு, அதாவது இங்கிலீஷ் மொழியையோ இல்லைனா தமிழ் மொழியையோ எழுதுவதற்கு அந்த எழுத்துக்களோட தொகுதி இருக்கும். ABCD to Z வரைக்கும் எழுத்துக்களோட தொகுதி, அதுதான் எழுத்துக்களோட தொகுதி. அதே மாதிரி தமிழில் அ ஆ இ ஈ அது எழுத்துக்களோட தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். அது நிலையாக இருக்கும், எப்போவுமே மாறாமல் அந்த வரிசையிலே இருக்கிறது தான் ஆல்ஃபபெட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷில் ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் 26 இருக்குது. அதாவது 26 பூக்களை கொண்டு ஒரு எழுத்து மாலையாக A to Z வரைக்கும் கட்டியிருக்காங்க. இந்த 26 லெட்டர்ஸில் 5 லெட்டர்ஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா உயிரெழுத்துக்கள். அந்த வவல்ஸ் எழுத்துக்கள் எதுனா A, E, I, O, U. இந்த 5 தான் வவல்ஸ், அதாவது உயிரெழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்களையும் தவிர மீதி இருக்கிற 21 எழுத்துக்களும் கான்சனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மெய் எழுத்துக்கள். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஆல்ஃபபெட் அப்படிங்கிறது என்னன்னு கற்றுக்கிட்டோம். அதாவது இங்கிலீஷ் மொழியில் ஒரு நிலையான எழுத்து A to Z வரைக்கும் இருக்கும், இந்த வரிசையில் தான் இருக்கும், ஏக்கு அப்புறம் B தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆல்ஃபபெட் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டோம். இங்கிலீஷில் மொத்தம் 26 எழுத்துக்கள் உண்டு. அதில் 5 வவல்ஸ் 21 கான்சனன்ட் அப்படின்னு பார்த்தோம். 5 வவல்ஸ் A, E, I, O, U. அப்புறம் கான்சனன்ட் மீதி அந்த 5 எழுத்தையும் தவிர மீதி இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் கான்சனன்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட சேனலில். இது தான் கற்றுக்கிட்டோமா ஆல்ஃபபெட்டு, நம்மளுக்கு ஆல்ஃபபெட்னால் என்னென்னு தெரியும், வவல்ஸ் கான்சனன்ட் தான் இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோமா அப்படின்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோவாக வரும். ஈஸியாகவே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் நல்லா பேசலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவுமே நல்ல குவாலிட்டியாகவே வரும். அடுத்தடுத்து நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம்.